சார், இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பெருசா இருக்கு. கண்டிப்பா மக்கள் எங்களை ஏத்துப்பாங்க. நேர்மையும் உழைப்பும் என்னைக்குமே தோக்காது. ஓகே பார்ட்னர், நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் சைன் பண்ணிடுறேன் பார்ட்னர். ரெடி பண்ணுங்க. பாய். என்ன தைரியத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. பிருத்திவிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. ராமுலு ஐயா, இன்னைக்கு வர ஃபைனான்ஸ் பார்ட்டி நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போன 2 மீட்டிங்கும் பாசிட்டிவா இருக்கு. ஆமாங்க ஐயா. ஃபைனான்ஸ் மட்டும் ஓகே ஆயிட்டா ஒரு நல்ல நாளா பார்த்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாங்க ஐயா. சார், உங்களை பார்க்கறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க சார். ஓ ராமுலு ஐயா, அவங்கள போய் ரிசீவ் பண்ணி சரிங்க. கூட்டிட்டு வா. போங்க. ஓகே சார். கடவுளே, இந்த ஃபைனான்ஸ் மீட்டிங்காவது நல்லபடியா நடக்கணும். ப்ராஜெக்டை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும். நீதான் பாதுக்கு அருள் புரியணும். இன்னைக்கு கண்டிப்பா சொல்லு. வணக்கம். ஐயா உள்ள கூப்பிடுறாரு. ஓகே வாங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. எப்போ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்க படத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கும் நான் அரேஞ்ச் பண்றேன். சார், அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. சார், இந்த வனமோகினி படத்துல நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. இண்டஸ்ட்ரி முழுக்க இதே பேச்சா இருக்கு. அதுக்கும் நீங்க ஃபைனான்ஸ் தரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே பொண்ணு தான் நம்ம படத்துலயும் லீட் ரோல் பண்ணிருக்கு. அந்த பொண்ணை பத்தி இண்டஸ்ட்ரியில ஒரு மாதிரி டாக் இருக்கு. என்ன டாக்? நெகட்டிவ் சென்டிமெண்டா எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணு நடிச்ச படங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி அப்படியே நிக்குது. இப்போதைக்கு டீலிங்ஸ் வேணான்னு பார்ட்னர்ஸ் ஃபீல் பண்றாங்க. எதோட கம்பேர் பண்றீங்க? வனமோகினி ஒரு சின்ன பட்ஜெட் படம், என் படம் வேற. கதை, பட்ஜெட் எல்லாமே ரொம்ப பெருசு, பிரம்மாண்டம். அந்த படம் நின்னு போச்சுன்னா அங்க என்ன பிரச்சனையோ கையலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதே மாதிரி வனமோகினி நின்னு போனதுனால அந்த ஹீரோயின் நடிச்ச இன்னொரு படத்துக்கு நீங்க ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இது வரைக்கும் நான் சினிமால கேள்விப்படாத ஒண்ணா இருக்கு. தயவு பண்ணி இன்னொரு படத்தோட என்னோட காவிய தலைவியை கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதான் முடிவு. காவிய தலைவிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குற நிலைமையில நாங்கள் இல்லை. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நல்லது சார், நீங்க என்ன தேடி வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போன் எடுக்காம இருந்து இன்சல்ட் பண்ணாம இருந்தீங்களே, அதுக்கு நான் தனியா இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்ப நாங்க கிளம்புறோம். ரெடி சார். வரேன் சார். மறுபடியும் மீட் பண்ணுவோம். Thanks, sir. கிளம்புறோம். போயிட்டு வாங்க. கண்ணன், கார்த்திக், இப்போ வந்த ஃபைனான்சியரும் கவுத்துட்டு போயிட்டாங்க. என்னென்னவோ நம்ப முடியாத காரணம்லாம் சொல்றாங்க. விடுங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா இந்த சோர்ஸ் இல்லைன்னா என்ன சார், வேற சோர்ஸ் வரும், பாத்துக்கலாம் சார். காவிய தலைவிக்கு ஏதேதோ பிரச்சனை வந்துச்சு. இப்போ வனமோகினி தடையா வந்து நிக்குது. அந்த படத்துலயும் ஏதோ பிரச்சனையா? அதனால நமக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? இந்தோனேஷியால பூகம்பம் உருவாகி சென்னையில சுனாமி வந்த கதையா இருக்கு இவங்க சொல்றது. வனமோகினி ஒரு சின்ன பட்ஜெட் படம், நல்லபடியா வரும், நமக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சா ச்சே, அதுவே நமக்கு பிரச்சனையா வந்து நிக்குது. கண்ணன், என்ன பண்றதுனே புரியல கண்ணன். சார், வனமோகினி படத்துல நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு உறுத்தலா இருக்கு. நாகலிங்கம், கிரிதரன், ராவ் இவங்க 3 பேரும் சாதாரண ஆட்களே கிடையாது. அவங்க ஒரு படத்தை பார்த்து கணிச்சாங்கன்னா அது நிச்சயம் கரெக்டா தான் இருக்கும். அவங்க கணிப்பு மிஸ் ஆனதே இல்லை. அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. கண்டிப்பா வனமோகினியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டதுக்கே ஃபைனான்சியர்ஸ் பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. படம் ரிலீஸ் ஆகி அது ஓடாம போயிட்டா நம்ம படத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதை யோசிச்சாலே மலப்பா இருக்கு. சார்,
இதுக்கெல்லாம் நாம அசந்து போலாமா சார்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நிச்சயமா சொல்றேன், நம்ம காவிய தலைவி பெரிய வெற்றி அடையும் சார். பார்க்கலாம். ஐயா வனமோகினி படத்துக்கு கயல் தான் மைனஸ்னு வெளியில ஒரு டாக் இருக்குங்கய்யா. கண்டிப்பா இருக்காது, சான்ஸே இல்ல. கயல் என்னோட தயாரிப்பு, அவ சோட போகவே மாட்டா. எனக்கு தெரிஞ்சு படத்துல கதை தான் பிரச்சனையா இருக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், நெருப்பு இல்லாம புகையாது. வனமோகினில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது நிஜம். பார்க்கலாம்.